இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, துர்கா ரூம்ல இருப்பா, அழைச்சிட்டு வா. அம்மா, துர்கா கோயிலுக்கு போயிருக்கா. ஏதோ நேத்தி கடனா, அத செஞ்சுட்டு வர போயிருக்கா. அதுக்கு இந்த நேரத்துல தான் போகணுமா? தொட்ட நல்ல நேரத்துல மாத்தணும்ல. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. எப்ப போகணுங்கிற அறிவே இல்ல. வந்து வெயிட் பண்றாங்க பாரு. பரவாயில்ல மேடம், நாங்க வெயிட் பண்றோம். இன்னும் நல்ல நேரம் இருக்கு, அவசரப்பட வேணாம். தாலியை கட்டுங்க. அக்கா, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள நாம தட்டை மாத்திரலாம். ஆமாங்க, நல்ல நேரத்துல தட்டு மாத்திக்கலாம். இல்ல, கோயிலுக்கு போன என் பொண்ணு வந்துடட்டும், அதுக்கப்புறம் தட்டை மாத்திக்கலாம் நம்ம. அக்கா, துர்கா வரப்போ வரட்டும், அதுக்குள்ள நாம தட்டை மாத்திரலாம். தட்டை மாத்துறதுக்கு அவ இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பெரியவங்க நாமளா பார்த்து செஞ்சாலே போதுமே. சந்திரா, துர்கா வரட்டும், அப்புறம் மாத்திக்கலாம். நல்ல நேரம் என்ன இருக்கு? நம்ம அவசரம் புரியாம இவர் வேற எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சந்திரா, மாமா சொல்றது சரிதான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். துர்கா எங்க போனானே தெரியலையே. இவங்க வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை தேடி போன ராஜாவை வர இன்னும் காணோம். என்ன பண்றதுன்னே புரியலையே. அவனுக்கு தான் அறிவு இல்ல. உனக்கும் அம்மா பத்தி நல்லா தெரியும்ல, நீ ஏன் இப்படி பண்ண? எங்க அம்மாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்க எனக்கும் இஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். டேய், இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கலந்து பேசினவன் தானே நீ. இந்த விஷயத்துல மட்டும் அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அவளுக்காக வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கடா. துர்கா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது. டேய், இது அத்தை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணும் உனக்கு தெரியாது. அவளை பத்தி உனக்கு தெரியும்லடா. சாரிடா, எனக்கு அதை பத்தியெல்லாம் திங்க் பண்ணவே தோணல. எனக்கு துர்கா எங்க கிடைக்காம போயிடுவாளோன்னு தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். டேய், அவ உனக்கு வேணும்னா அவ கிடைக்கிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நின்று போராடி இருக்கணும். பெத்தவங்க சம்மதத்தோட தாண்டா கல்யாணம் பண்ணணும். அதை விட்டு இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும் தெரியுமா? டே சாரிடா கார்த்திக். கார்த்திக், இந்த பிரச்சனையில இருந்து நீதானே எங்களை காப்பாத்தணும். எங்களுக்கு வேற வழி தெரியலடா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. எங்க கல்யாணத்தை எப்படியாவது ஒத்துக்க வைங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்களுக்காக நான் போய் பேசணும். உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நான் போய் பேச முடியாது. இப்போ என்ன பண்றது கார்த்திக்? உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. முதல்ல ரெண்டு பேரும் அந்த மாலையை கழட்டுங்க. யாராவது பார்த்துட்டு போய் சொல்ற போறாங்க. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. இவ எப்படி மாப்பிள்ள உங்களோட வந்தா? இவ கோயிலுக்கு போயிருக்கிறதா இல்ல ரேவதி சொன்னா? ஆமாத்த, அவ கோயில் போயிட்டு வந்துட்டு இருந்தத பார்த்தேன். அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ சரி, நல்ல வேலை செஞ்சீங்க. ஏமா துர்கா, கோயிலுக்கு போறதுக்கு உனக்கு வேற நேரமே கிடைக்கலையா? இன்னைக்கு பார்த்தா நீ கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வருவ. எப்பவும் இல்லாம திடீர்னு அவளுக்கே கோயில் போகணும்னு தோணி இருக்கு.
நல்ல விஷயம் தானே? கரெக்ட் தான், நல்ல காரியம் பண்ண போறோம். உங்க பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லது தானே? அம்மா, இப்பதான் உங்க பொண்ணு வந்துட்டாங்கல்ல, தட்டை மாத்திக்கலாமே. தாராளமா மாத்திக்கலாம். வாங்க. தட்டு எடுத்துக்கமா. ம், இந்தாங்க. குடுக்கா. வாங்கிக்கமா. புடி. துர்கா, நீ என்ன சின்ன குழந்தையா? முத நாள் ஸ்கூலுக்கு போறவ மாதிரி ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? எல்லாரும் சந்தேகமா கேக்குறாங்கல்ல. இனிமேலும் நீ இப்படி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தட்டை மாத்தியாச்சு. இனிமேலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீ மனச மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. அதான் உனக்கு நல்லது. என்ன காரியம் பண்ணிருக்க? அறிவில்லை உனக்கு? இப்படிதான் கூழத்தனமா முடிவெடுப்பியா? எனக்கு வேற வழி தெரியலக்கா. அம்மா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அது அவங்க காதல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நவீன் கோவில்ல வச்சு எனக்கு தாலி கட்டினாரு. தெரியுமா உனக்கு? தெரியும். இப்பதான் அவர் சொன்னாரு. அக்கா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனா அம்மா அவங்களோட இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா அது எப்படிக்கா? கல்யாணம் கட்டிக்க போற ஏன் சம்மதம் முக்கியம் இல்லையா? அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? துர்கா, நடந்தது விடு. அடுத்து என்ன பண்ண போறோன்றது மட்டும்தான் நம்ம பேசணும். எனக்கு எதையும் யோசிக்க கூட முடியல. நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் செய்ய முடியும்? நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடியட்டும். நானே உங்க அம்மா கிட்ட பேசுறேன். உங்க கல்யாணத்தை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எந்த வேலையும் பண்ணிடாத. இங்க பாரு, நீ ஒன்றும் தனியா இல்ல. ரேவதியும் நானும் உன் கூட தான் இருக்கோம். தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். புரியுதா?